விஷயங்கள் இருக்கும். ஃப்ரம் பிகினிங்ல ஸ்டார்ட் பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் குட்ஸ், அதாவது மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. வேல்யூ ஆஃப் குட்ஸ், பொருளினுடைய மதிப்பு அப்படின்றத இந்த இடத்துல விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளினுடைய மதிப்பு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா பணத்தால் அளவிடணும். பணத்தால் அளவிட்டோம் அப்படின்ட்டா கண்டிப்பா சொல்லிடலாம். அப்போ இதுல வேல்யூ, யூட்டிலிட்டி அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்கும். பயன்பாடு, மதிப்பு, பயன்பாடு, இது எல்லாமே இதில் இருக்கும். மதிப்பு, பயன்பாடு அப்படின்றது எல்லாமே இருக்கும். அது வந்து பையர் தான் டிசைட் பண்றாரு. அதுக்கான வேல்யூவை அவர் தான் கொடுக்க போறாரு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பிரைசிங் பாலிசிஸ் அப்படின்றத நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்போ கொள்கைகள் என்ன, விலை கொள்கை அப்படின்றது எப்படி இருக்கும்? போன கிளாஸ்லயும் நம்ம சொல்லியிருக்கோம் காஸ்ட் ஓரியன்டட் பிரைசிங் பாலிசி. அப்ப டார்கெட் பிரைசிங் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் அடக்க விலையை எடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடக்க விலையை எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அடக்க விலையை எடுத்தல் அப்படின்ற கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரைசிங், அதுதான். நீ பொருள் என்ன வேணாலும் இருக்கட்டுமா, யாரு சாதாரணமா எங்க போய் கேட்டாலும் நமக்கு சொல்லுவாங்க இது கட்டுப்படி ஆகாதமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த கட்டுப்படி ஆகாதுங்கிற வார்த்தையே பாத்தீங்க அப்படின்னா அடக்க விலையே வரல அப்படின்னு சொல்றது. பேரம் பேசுறப்ப நார்மலா நடக்கும், நெகோசியேஷன் பேரம் பேசுறப்ப இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த பிரைஸ் அப்படின்றது அடக்க விலை வந்தா தான் அவர் சேல் பண்ணுவார். அப்ப டார்கெட் பிரைஸ்ங்கிறது அங்கேயே ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல இருந்தா ப்ராஃபிட் இல்ல, நட்டமாக வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்க. அடுத்தது டிமாண்ட் ஓரியன்டட் பாஸ்ட், தேவை அடிப்படையில் பிரைசிங் பாலிசி இல்லையா? தேவை அடிப்படையில் கஸ்டமர் டிமாண்ட், தேவை வந்து அடிப்படை அதிகமாக இருந்துச்சு அப்படின்ட்டா, தேவை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான பிரைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா கேட்கறவங்களோட எண்ணிக்கை அதிகம், தேவை அதிகமாச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதனாலதான் கோல்டு பிரைஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம். அப்போ தேவைப்படுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அதிகமான தேவை இருக்கிறதுனால தான் the price level will be increased அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது காம்படிஷன் ஓரியன்டட் பிரைசிங் பாலிசி, போட்டியாளர்களுடைய அடிப்படையில். போட்டியாளரே இல்லை அப்படின்றப்போ அதுக்கு எந்தவித இதுவுமே கிடையாதுங்க. அப்போ போட்டியாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு பிரைஸை என்ன பண்றாங்க அப்படின்னா காம்பீட் பிரைஸா கொண்டு வராங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கொண்டு வராங்க. பிரைஸை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கொண்டு வராங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணப்படுது? ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் இருப்பாங்க இல்லையா? நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் அப்படின்னு பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுக்கு வெரி 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 குட் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் த ஸ்டாக், அளிப்பு மற்றும் வாங்கக்கூடிய தேவை ஆஃப் ஸ்டாக். இந்த இடத்துல ஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படுறது ஷேர். ஷேர் வந்து யாரு விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த ரெண்டினுடைய அடிப்படையில தான் த பிரைஸ் இஸ் டிட்டர்மைண்ட். த பிரைஸ் இஸ் டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த பிரைஸ் இஸ் டிட்டர்மைண்ட் வந்து இதனுடைய அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுது. அப்ப சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல யூஸ்வலாவே டிமாண்ட் சப்ளை பேசிஸ்ல தான் இருக்கும். ஆனாலுமே கூட ஸ்டாக் மார்க்கெட் ஈவன் தோ ரெகுலேட்டட் மார்க்கெட் பீயிங் அப்ளைடு வித் த கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் த பிரைஸ் இஸ் டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபேக்டர் டிட்டர்மைனிங் பிரைசிங் டெசிஷன் அப்படின்னு அர்த்தம். மற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற காரணிகளால் விலை தீர்மானிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். திடீர்னு கஸ்டமருக்கு ஒரு பிலீஃப் வந்துடும். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை அடிப்படையில இதெல்லாம் செய்வாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டா திடீர்னு பிறந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா அப்படின்ட்டு கூப்பிடுச்சான். அது தர்மபுரியா கிருஷ்ணகிரியா இங்கே பக்கத்துலைங்க. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. அதனால வீட்டுல எல்லாருமே என்ன பண்ணுங்க, தேங்காய் எடுத்து தெருவில் கொண்டு வந்து உடைங்க அப்படின்னாங்க. அந்த டேவ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற தேங்காய் எல்லாம் எடுத்துக்கொண்டா என்ன பண்ணிட்டாங்க, ரோட்ல போட்டு மக்கள் உடைச்சிட்டாங்க. இது நாட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தேங்காய் விலை 5 ரூபாய்க்கு இருந்தது 15 ரூபாய் 20 ரூபாய் ஆயிப்போச்சுங்க. அப்ப இதுதான் பிலீஃப். இந்த மாதிரி மற்ற காரணிகளால கூட நம்மளுடைய பிரைஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஒரு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு பச்சை கலர் சாரி வந்து பிரதர் இருக்கிறவங்க சிஸ்டர்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே கிரீன் கலர் சாரியாவே எல்லா மில்லுலயும் ஓடிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு வகையான பிலீஃப், நம்பிக்கை, ஆட்டிடியூடு, சோசியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி காரணிகளால கூட பிரைஸ் வந்து நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இதுல என்னென்ன வகைகள் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். வகைகள் ஆடு பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆடு பிரைஸ் அப்படின்னா ஒற்றைப்படை அப்படின்னு அர்த்தம். ஒற்றைப்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஒற்றைப்படை காரணிகள் அப்படின்னு சொல்லப்படுறது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய பிரைஸினுடைய வேல்யூ பாருங்க. இந்த இடத்துல பிரைஸினுடைய வேல்யூ பாருங்க 39995 எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களாவே இருக்கும். ஆடு நம்பர்ல தான் பிரைஸ் இருக்கும். பேட்டா ஷூ, செப்பல் இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்.
த ரீசன் கோட் ஆபிவியஸ் சவுண்ட் பெட்டர் தேன் 400. 1000 ரூபாய் அப்படின்றது பெருசு, 999 ரூபா அப்படின்னு சொல்ல போறது சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. 999 அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். இது வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஃபீல் வந்து ஒரு அப்பியர் ஆகும். 4 டிஜிட்டுக்கு பதிலாக 3 டிஜிட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். த இம்ப்ரெஷன் தட் பிரைஸ் பீயிங் கிரியேட்டட். இம்ப்ரெஷன் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈர்ப்பு தான் இது, கவன ஈர்ப்பு தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போறது. யூஸ்வலி ஜென்ரலி அடாப்டட் கன்வீனியன்ஸ் குட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கஸ்டமர் கன்வீனியன், இதெல்லாம் நம்ம உபயோகிக்கப்படக்கூடிய உபயோக பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். உபயோக பொருள்களுக்கெல்லாம், கன்சியூமர் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரைஸ் இருக்கும். செப்பல், ஹேண்ட்பேக்கு, வேற மாதிரியான பொருள்கள் எல்லாம் நீங்க கன்வீனியன்ஸ் குட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம். இதெல்லாம் ஆடு பிரைசிங் இருக்கும். சைக்கலாஜிக்கல் பிரைசிங், உளவியல் விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லலாம். உளவியல் விலை அப்படின்னு சொல்லலாம். திஸ் மெத்தட் ஃபிக்ஸிங் அட் எ ஃபுல் நம்பர். எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு நம்பராக இருக்கும். அது ஒற்றைப்படை, இது முழு எண்ணாக இருக்கும். அதுதான் வந்து உளவியல் காரணி அப்படின்னு சொல்லி. இட் இஸ் வியூடு அப்பரண்ட் த சைக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகண்ட் பிரைசஸ். இதுல ஏதாவது பொருள்கள்லாம், பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் வாங்க போறப்ப பாத்தீங்க அப்படின்னா, எந்த பொருள் எடுத்தாலும் ₹10 அப்படின்னு போடுறோம். எந்த பொருள் எடுத்தாலும் 10, எந்த பொருள் எடுத்தாலும் 10. அதுதான் வந்து மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த இடத்துல சைக்கலாஜிக்கல் பிரைசிங், எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா தான். அட்லீஸ்ட் உள்ள போயிட்டு வெளியே வரப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 பொருள் எடுத்துட்டு வந்துடுவாங்க. திருவிழா மற்ற காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் பிரைசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்பேரண்ட், இது வந்து வெளிப்படுத்துதல். யாருடைய இதை வெளிப்படுத்தல், மிடில் கிளாஸ், அவங்களுக்கு எல்லாம் இந்த 10 ரூபாங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய அந்த சிக்னிபிகன்ட் பிரைஸ்ல இருப்பாங்க. அதனால 10 ரூபா, 15 ரூபா, 100 ரூபாய், 1000 இந்த மாதிரி எல்லாம் வேர்டு இருக்கும். 3 ஜீன்ஸ் பேண்ட் 1000 ரூபாய், 3 சாரி எடுத்துக்கிட்டா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே போய் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் தோஸ் மார்க்கெட் டு நாட் பிலீவ் இன் த டெக்னிக் ஆஃப் ஆடு பிரைசிங். இவங்க ஆடு பிரைசிங் அப்படின்றத பிலீவ் பண்ண மாட்டாங்க, அதாவது நம்ப மாட்டாங்க, நம்பவில்லை அப்படின்னு அர்த்தம். ஆடு பிரைசிங், ஒற்றைப்படை பிரைஸை வந்து யாரு நம்ப மாட்டாங்களோ அவங்க எல்லாம் முழு பிரைஸ் வைப்பாங்க. அவங்க 999 ரூபாங்கிறது ஆடு பிரைஸ், 1000 ருபீஸ்ங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்றது சைக்கலாஜிக்கல் பிரைசிங். அவ்வளவுதான். அடுத்தது கஸ்டமரி பிரைசிங். இது ரொம்ப முக்கியம். கஸ்டமைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்றது பிரைசஸ் ஃபிக்ஸ்டு பை கஸ்டம்ஸ், கன்வென்ஷன், கன்வீனியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு வார்த்தை, கஸ்டம்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கஸ்டம்ஸ், இது என்ன வார்த்தை குறிக்கும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம லோட் பண்றோம். சாஃப்ட்வேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம MS ஆஃபீஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம லோட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா, அது கூட ஒரு 7 வகையான சாஃப்ட்வேரும் சேர்ந்து நம்ம சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் ஆகும். இது என்ன அப்படின்னா, இந்த 7 எனக்கு வேண்டாம், எனக்கு எது மட்டும் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, MS வேர்டு மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இதுக்கு பேரு தான் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமைஸ். அப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் போதும், மற்றது எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்க டிட்டர்மைன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து MS வேர்டு அப்படின்ற ஒரே ஒரு பர்டிகுலர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கஸ்டமரி பிரைசிங் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்குறோம். ஃபிக்ஸ் பை கஸ்டம், வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது. இப்போ ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு பாருங்க, த ஸ்வீட் வெரைட்டி ஆல்மோஸ்ட் சேம் பிரைசிங், எல்லாமே ஒரே பிரைஸ்ல வச்சிருப்பாரு. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்போம், இது எவ்வளவுன்னு கேட்போம். அதாவது லட்டு எவ்வளவு, அடுத்து ஜாங்கிரி எவ்வளவு, இது எவ்வளவு, இப்படியே கேட்டுட்டே வருவோம். எல்லாமே ஒரே பிரைஸா இருக்கும். உடனே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப கிளவர் கஸ்டமர் அப்படின்றதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கொடுத்துருவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெயிட் தான். அப்ப இந்த இடத்துல வந்து கஸ்டமரி பிரைஸ் அப்படின்றது இதுதான், ஒரே மாதிரியா. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ பிரைஸ்டு அண்டர் திஸ் பிரைஸ். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 7up, பெப்சி, கோக்கு எல்லாமே 10 ருபீஸ்னா 10 ருபீஸ் கொடியாருவாங்க. 15 ருபீஸ்னா 15 ருபீஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. இந்த மில்க், பட்டர், காஃபி பவுடர் எல்லாமே நேச்சரை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். அதாவது ஹட்சன் மில்க் 10 ரூபாய்னா இதுவும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும், ஆவின் மில்க்கும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும், கர்டு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இதெல்லாம் நார்மலா நம்ம பார்க்கக்கூடியதான். இட் இஸ் அடாப்டட் செயின் ஸ்டோர், இதுதான் ரொம்ப முக்கியம். செயின் ஸ்டோர்ல இது நமக்கு பயன்படுது. சங்கிலி தொடர் நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சங்கிலி தொடர் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரீட்டைல் ஷோரூம் எல்லாம் வச்சு நடத்துறவங்க, அதுல வந்து இது பண்ணுவோம். அடுத்தது பிரைஸ் அட் ப்ரிவைலிங் பிரைசஸ், பிரைசிங் அட் ப்ரிவைலிங் பிரைசஸ் அப்படின்னா, ப்ரிவைலிங் அப்படின்னா போட்டி. இந்த இடத்துல போட்டியை சமாளிக்க அப்படின்னு நீங்க எடுத்துக்க, போட்டியை சமாளிக்க. இட் இஸ் டேர்ம்டு பிரைசிங் அட் த மார்க்கெட்
ரூலிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரூலிங் பிரைஸ் அப்படின்னு கூட இதுக்கெல்லாம் மற்ற பேர் இருக்குங்க. அப்போ ரூலிங் பிரைஸ் அப்படின்றது தோஸ் மார்க்கெட் ஹூ வாண்டட் டு ஃபெயில் லைன் வித் த காம்படிட்டர்ல இருந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். அப்போ அந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடியது அது. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ரூலிங் பிரைஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து இன்டர்வெயின் பண்ணும். கவர்மெண்ட் வந்து இன்டர்வெயின் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அதையே ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் த பிரைஸ் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைஸை வந்து ரைஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். பிரைஸ் ரைஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் விலை தாறுமாற ஏறிட்டு இருந்தது. கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா நீங்க சிமெண்ட் பிரைஸ், அதாவது எஸ் பர் த சிமெண்ட் அசோசியேஷன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, த பிரைஸ் ரைஸ் ஆஃப் சிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆர் அதர்வைஸ் இல்லை அப்படின்னா அம்மா சிமெண்ட் அப்படின்னு ஒரு சிமெண்ட்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அது வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டாங்க. இது காரணமே அதுதாங்க. த மேனுஃபேக்சரர் ஆஃப் சிமெண்ட் ஃபாலோ யூனிஃபார்ம் அல்லது அண்ட் அசோசியேஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம். அசோசியேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஃபாலோ யூனிஃபார்ம் பிரைஸ் பாலிசியை கொண்டு வராங்க. இதுக்கு பேரு ஆலிகோபோலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிகோபோலி மார்க்கெட் மோனோபோலிக்கு அடுத்துதான், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கு அடுத்ததான் இருக்கக்கூடியது ஆலிகோபோலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அந்த இடத்துல எக்கனாமிக்ஸ்ல படிக்கக்கூடியது. உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. ஆலிகோபோலி மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் பிரைசிங் பாலிசியாக இருக்கும். அதாவது இது ஆலிகோபோலிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா சிலர் முற்றுரிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலர் முற்றுரிமை. அது என்ன சிலர் முற்றுரிமை? முற்றுரிமைனா ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும். சிங்கிள் செல்லர் அப்படின்னா, முற்றுரிமை அப்படின்ற ஒரு வேர்டு அதை மட்டும் எடுத்தீங்கன்னா சிங்கிள் செல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆலிகோபோலி அப்படின்ட்டா ஃபியூ செல்லர், ஃபியூ செல்லர் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆலிகோபோலின்னு சொல்லுவோம். சிங்கிள் செல்லர் அப்படின்னு இருந்தா மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். மோனோபோலி, மோனோனா சிங்கிள், மோனோ அப்படின்னாவே சிங்கிள், சோலோ சாங் பாடுறது அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் செல்லர் மோனோபோலி. அதுல முற்றுரிமை அப்படின்ற வேர்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சிங்கிள் செல்லர். சிலர் முற்றுரிமை அப்படின்னா அதுக்கு பேரு ஆலிகோபோலி. இதுக்கு பேரு சிலர் முற்றுரிமை. சிலர் முற்றுரிமை தான் ஆலிகோபோலி. அப்ப அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா முடிவெடுக்கிறது. அடுத்தது பிரஸ்டீஜ் பிரைசிங். பிரஸ்டீஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல அந்தஸ்து, அந்தஸ்துக்காக பிரைஸ் வைக்கிறது. மெனி கஸ்டமர் ஜட்ஜ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் பை இட்ஸ் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். பிரைஸை வச்சதை இது குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விலை அதிகமாக இருந்தால் கண்டிப்பா இது குவாலிட்டி நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வகையான எடுத்துக்கிறது. இது அப்ளைடு ஃபார் லக்ஸுரி குட்ஸ் அப்படின்னு அர்த்தம். லக்ஸுரி குட்ஸ் ஆடம்பர பொருள்களுக்கு தான் இந்த மாதிரி இது இருக்கும். ஆடம்பர பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரஸ்டீஜ் பிரைஸ்ல தான் இருக்கும். காஸ்மெட்டிக் ஐட்டம், லெதர் குட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் நீங்க சொல்லலாம். அடுத்தது டியூவல் பிரைசிங், இரட்டை 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 விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல் த சேம் ப்ராடக்ட் அட் டூ டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். டூ டிஃப்ரெண்ட் பிரைசஸ், இரட்டை விலையில விற்கப்படும், இரு வேறுபட்ட விலையில் அப்படின்னு அர்த்தம். இரு வேறுபட்ட விலையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ட்டா நீங்க ஒண்ணுமே கிடையாது. பெட்ரோல் பிரைஸ் எடுத்துக்கோங்க. பெட்ரோல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கண்டிப்பா சர்டன் பிரைஸ் லெவல் வந்து மாறுபட்டு இருக்கும். இந்த 100 ரூபி போனப்போ எல்லா மீடியாவும் காட்டியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது 100 ரூபாயை தாண்டியது ராமநாதபுரத்தில், 100 ரூபாயை தாண்டியது உளுந்தூர்பேட்டையில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல 99 ரூபா 90 சம்திங் என்னமாதான் இருந்துச்சு. அப்போ அதுல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டியூவல் பிரைசிங் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது டூ டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல த சேம் ப்ராடக்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிரைஸ் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரே பொருள் ஆனா டூ டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல டூ டிஃப்ரெண்ட் பிரைஸ்ல இருக்கும். இட் இஸ் அடாப்டட் ரயில்வே சர்வீசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே பயணம் தான். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செகண்ட் கிளாஸ் ஏசி, இதெல்லாம் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரைஸ். அப்போ இதுக்கு ஒரு பிரைஸ், இதுக்கு ஒரு பிரைஸ். பட் ஆஃபரிங் த சர்வீசஸ் இஸ் டிஃபரன்சியேட் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரிமினேட்டிவ் பிரைசிங், பாகுபாடு உடைய அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். பாகுபாடு உடைய விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு பாகுபாடு உடைய விலை. ஆளை பார்த்து கொடுக்கறது. மிடில் கிளாஸா, நீ தேர்ட் கிளாஸ் போ, ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கிறியா, செகண்ட் கிளாஸ்ல பயணம் செய்யுங்க, நல்லா லக்ஸூரியா இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில வாங்க அப்படின்னு சொல்றது இது. அடுத்தது அட்மினிஸ்டர்டு பிரைஸ், இது வந்து அட்மினிஸ்டர்டு, நிர்வாக விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லலாம்.
இட் இஸ் நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், காம்படிஷன், டிமாண்ட். இந்த அடிப்படையில இருக்காது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எது? அடக்க விலையை பார்க்க மாட்டாங்க, காம்படிஷனை பார்க்க மாட்டாங்க, டிமாண்டை பார்க்க மாட்டாங்க, சப்ளையை பார்க்க மாட்டாங்க. ஃபேக்டர்ஸ் லைக் இது எல்லாமே இக்னோர் பண்ணிடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இக்னோர் அப்படின்னா நீங்களாக, இதை வந்து நீக்கிட்டு நீங்களாக இதெல்லாம் விட்டுருவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளை பார்த்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எடுத்துங்க. சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களா, பரவாயில்ல இருந்தாங்க அசலே வரல, நீங்க பொருளை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, வாங்க இந்த பொருளை எடுத்துட்டு போங்க. சில சமயம் டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமான விலைக்கு வைக்கிறது. அப்போ இது அந்த அந்த டிமாண்டுங்கிற கான்செப்டை நீங்க பார்க்க கூடாது. அதாவது தெரியாத ஒருத்தன் வரானா அவன் தலையில அதிகமான விலைக்கு கட்டிடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். த பியூர்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் டெசிஷன் பை த செல்லர். டெசிஷன் பை த செல்லர், விற்பனையாளருடைய முடிவுதான். விற்பனையாளரின் முடிவுதான் இறுதி அப்படின்னு அர்த்தம். விற்பனையாளரின் முடிவு இறுதியானது, இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவருடைய முடிவு இறுதி பண்ணி அந்த இடத்துல பிரைஸ நிறுத்துவார். அப்ப தெரிஞ்சவங்களுக்கு குறைச்சு கூட கொடுப்பாரு. த ரிமைன் அன்சேஞ்சு சப்ஸ்டான்சியல் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இதே மாதிரிதான் பிரைஸ் லெவல மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அட்மினிஸ்ட்ரேட், நிர்வாக விலை. நிர்வாகி இந்த இடத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனையாளர். விற்பனையாளர் தான் இந்த இடத்துல நிர்வாகி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மோனோபோலி பிரைசிங். மோனோபோலி அப்படின்னு சொல்லப்படுறது முற்றுரிமை. சிங்கிளா ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் வைக்கிறதா விலை அப்படின்றப்போ சோல்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் ப்ரொடியூசர், ஒரே ஒரு தயாரிப்பாளர், ஒரே ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா அவர் தான் விலை நிர்ணயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் ரயில்வே இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான். ரயில்வே இதெல்லாம் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இதுல தான் வரும். மோனோபோலி பிரைசிங் இருக்கும். பட் அது பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வரும், டியூவல் பிரைசிங்லயும் வரும். டியூவல் பிரைசிங்லயும் அந்த கான்செப்ட் இருக்கும். பட் ஆனா மோனோபோலிங்கிறதுக்கும் அந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள சொல்லுவாங்க. நோ காம்படிஷன் இஸ் பிரசன்ட். இவங்கள்ட்ட வந்து காம்படிஷனே கிடையாது. அதனால ஃப்ரீ ஹேண்ட் ஃபிக்ஸிங் த பிரைஸ். அப்போ எளிமையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸிங் த பிரைஸ். அப்போ விலையை முடிவு செய்வாங்க. விலை முடிவு செய்தல். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மேக்சிமைஸ் த ப்ராஃபிட். இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோவிட்ல ஓடக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு ரயில்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவிட் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிக்கெட்டுமே பாத்தீங்க அப்படின்னா தட்கால் டிக்கெட்டு தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சேலத்துல இருந்து ஈரோடு சென்னை போறீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் பேர் ஃபார் த செகண்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 180 rupees அப்படின்னு இருக்குன்னு பாருங்க. அந்த 180 rupees வந்து நார்மல் ட்ரெயினுக்கு மட்டும்தான் இருக்கும். ஈவன் தோ மற்ற கோவிட் ஸ்பெஷல் அப்படின்றதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பிரைஸ் 380 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஒரு 400 rupees ரேஞ்சில். அப்போ தட்கால் பிரைஸ்லயே அவங்க இயங்குவாங்க. தட்கால் பிரைஸ்ல அவங்க இயங்குறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் மோனோபோலிங்கிறதுனால அந்த கான்செப்டை நம்ம சொல்றோம். அப்ப மேக்சிமைஸ் த ப்ராஃபிட். இப்ப ஏன்னா நிறைய ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த லாபத்தை மேட்ச் பண்றதுக்காக the railway authority has taking those kind of festival train இயக்குவாங்க. ஃபெஸ்டிவல் ட்ரெயின் எல்லாமே தட்கால் பிரைஸ் தான் இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்க. ஃபெஸ்டிவல் ட்ரெயின், அடுத்தா பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல தான் வரும். ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே தட்கால் பிரைஸ்ல இருக்கும். தட்கால் பிரைஸ் தான், தட்கால் பிரைஸ்ல தான் இயங்கும். அப்போ வெரி ஹை ரேட் இருக்கும். அடுத்தது ஸ்கிம் பிரைசிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்கிம் ஐஸ்கிரீம்ல ஸ்கிம் மேல வரும் இல்லைங்களா, நுரை போன்ற ஒரு வரும். அந்த 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 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சோப்பு தூளை வந்து போட்டு கலக்கணும் அப்படின்னா அதுல இருந்து நுரை பொங்கி வரும். அப்ப மேல பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி தோணும், உள்ள பார்த்தா எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அப்ரோச். இந்த அப்ரோச் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜே ஸ்டாண்டன் அப்படின்ற கொடுத்திருக்காரு. இது ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல இந்த ரேட்டை கொடுப்பாங்க. செட்டிங் வெரி ஹை பிரைஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். வெரி ஹை பிரைஸ் ஆயிட்டு நியூ ப்ராடக்ட் இனிஷியலி, அதாவது தொடக்கத்தில் அதிக விலை இருக்கும். தொடக்கத்தில் அதிக விலை இருக்கும், அதிக விலை. அப்ப இன்ட்ரடியூஸ் பண்றப்பயே அதிகமான விலைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கிம்மிங் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஸ்கிம்மிங் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹை பிரைஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஹை பிரைஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் அடுத்தடுத்த எடிஷன், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அப்படின்றப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கலி ரிடியூஸ் த பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹை பிரைஸ் அண்ட் டவுன்வர்ட் ஸ்டெப் அன்டில் த பிரைஸ் ரீச்டு. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ரீச் பண்ற வரைக்கும் அதுக்கப்புறம் டவுன் பண்ணிட்டே வருவாங்க.
தொடக்கத்துல அதிகமான விலைக்கு உள்ள வந்துடணுங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்க. நுரை போன்றது அப்படின்னு சொல்லலாம். நுரை போன்றது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், அப்ப பெரியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதிக விலை அப்படி. அதிக விலைங்கிறத ஸ்கிம்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கிம்டு மில்க்லாம் கூட இருக்கு, போட்டீங்கன்னா நுரை அதிகமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரேட்டிங் பிரைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, புகுதல், புகுத்துதல் அப்படின்னு அர்த்தம். புகுத்துதல் விலை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஹிட் பண்ணிடணுங்க. மார்க்கெட்டை ஹிட் பண்ணுங்க. ஹிட் அப்படின்னா இவங்க அடிச்சாவே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை ஒரே ஹிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஜியோ அப்படின்ற ஒரு மொபைல் நெட்வொர்க் வரப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா வெரி சீப் அண்ட் பெஸ்டா உள்ள வந்தாங்க. ரொம்ப குறைவான ரேட்டு, இதை நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ எல்லா என்டையர் மார்க்கெட்டே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஆடி போயிட்டாங்க. அப்போ அதுதான் வந்து இந்த இடத்துல பெனிட்ரேட்டிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிம்மிங் பிரைஸுக்கு எதிரானது. அப்போ அவங்க ஹை பிரைஸ்ல உள்ள வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இனிஷியலி அட் லோ பிரைஸ், குறைவான தொடக்கம், குறைவான விலையில் தொடக்கம், குறைவான விலையில் தொடக்கம். தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவான விலையில இருக்கும். அப்போ ரொம்ப சீப் பிரைஸ்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. சூட்டபிளி ஃபார் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை உடைக்கணும் அப்படின்னா இதைத்தான் பண்ணுவாங்க. வெரி சென்சிட்டிவ் பிரைசஸ் ஃபேஸ் த்ரெட் ஆஃப் காம்படிஷன் ப்ராஃபிட் சாக்ரிஃபைஸ் இன் த இனிஷியல் இயர். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்க, காம்படிஷனை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. விளம்பரத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இதுல கொடுத்துக்கலாம் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்கும். அடுத்தது சீல்டட் பிட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீல்டட் பிட் பிரைஸ் மூடிய ஏலம், அதாவது ஏலம் அல்லது ஒப்பந்த புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்த புள்ளி இதுல நிறைய வரும். அதாவது அறிவிப்பு அப்படின்னு சொல்ல, மூடிய ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு இந்த தினத்தந்தி பேப்பர்ல எல்லாம் வரும். அப்படின்னு என்ன, கான்ட்ராக்ட் பிரைஸ் பண்றது. கான்ட்ராக்ட் பிரைஸை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி அப்ளை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப் கான்ட்ராக்ட் ஃப்ரம் த என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா இந்த பாலம் கட்டுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி அந்த டேம் கட்டுறது, வேற மாதிரியான அரசு ஒப்பந்தங்கள்லாம் வந்து இது மாதிரிதான் வரும். அப்போ அரசு ஒப்பந்தங்களுக்கெல்லாம் நீங்க என்ன விலைக்கு செய்யறீங்களோ அதை வந்து கோட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிஷன்ல யாரு பெஸ்ட் பிரைஸா இருக்கோ அதை கொடுப்பாங்க. லீஸ்ட் அதுல கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து அந்த பிட்டிங் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஜாப் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஜாப் ஒர்க்கை முடிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. விஐபி படத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு, அவங்கள விட நான் குறைவா செஞ்சேன், அவங்கள விட நான் குறைச்சு செய்யறேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். விஐபி படம் பாத்தீங்கன்னா தெரியும், வேலையில்லா பட்டதாரி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், டெண்டர் சிஸ்டம், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாம் இது போன்றது. த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன்டிசிபேட்டட் இஸ் ஒர்க்ட் அவுட் த காம்படிட்டர் ஆஃபர்ட் த பிரைஸ் இஸ் கால்டு கான்ட்ராக்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். த மினிமம் கோட்டட் பிரைஸ் இஸ் அக்செப்டட். குறைவான கோட்டட் பிரைஸ் தான் அக்செப்ட் பண்ணப்படும். இது ரொம்ப முக்கியம். குறைந்த விலை தான் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அண்ட் அவார்டட் ஃபார் த பார்ட்டி, அவங்களுக்கு தான் வந்து இந்த கான்ட்ராக்டை கொடுக்கப்படும். அடுத்தது பேசிக் பிரைசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேசிக் அப்படின்னா அடிப்படை விலை. அடிப்படை விலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் சார்ஜ் ஆன் த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். எதனுடைய அடிப்படை அப்படின்னா அதாவது எதனுடைய அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல போக்குவரத்து செலவை அடிப்படையா வச்சுதான் இது சொல்லுவோம். போக்குவரத்து செலவு அப்படின்றத அடிப்படையா வச்சுதான் இதில் இருக்கும். போக்குவரத்து செலவு அப்படின்றது நம்ம பார்த்தோம், பஸ்ல எடுத்துட்டு போறோம் அல்லது லாரியில எடுத்துட்டு போறோம்னா இட் இஸ் அ சிம்பிள் காஸ்ட். ஆனா இதே வந்து கப்பல்ல எடுத்துட்டு போறோம், ஃபிளைட்ல எடுத்துட்டு போறோம்னா இட் இஸ் அ ஓவர் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ப்ளூ டார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ப்ளூ டார்ட் அப்படின்றது ஒரு கொரியர் கம்பெனி. அந்த கொரியர் கம்பெனி என்ன பண்றாங்க, ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போறப்போ அவங்க என்ன சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா இட் இஸ் அ வெரி ஹை பிரைஸ். ஆனா த நெக்ஸ்ட் டே வில் பி த டெலிவரி அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் நார்மலா ஒரு போஸ்டல் நம்ம அனுப்புறோம், ஒரு பார்சல் அனுப்புறோம் அப்படின்னா டெல்லிக்கு ஒரு நாள் கழிச்சு போய் சேரும். சாரி, ஒரு 2 days 3 days கூட நார்மலா அதர் போஸ்டல் அண்ட் அதர் சார்ஜஸ்ல ஆகும். இதுல ஒரு கூடுதலான கட்டணம் செலுத்தி ப்ளூ டார்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பே பண்ணீங்கன்னா த நெக்ஸ்ட் டே வில் பி டெலிவரி அப்படின்றப்போ அதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கும் அதுல. அப்போ இதுல என்ன ஆகுது, இதுல நார்மலா வந்து ட்ரெயின்ல அனுப்புறதுக்கு பதிலாக ஃபிளைட்ல அனுப்புவாங்க. இந்த மாதிரியான கொரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போகும். அதனாலதான் அதுக்கு பேர் ப்ளூ டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிஐஎஃப் பிரைசிங் அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட். அப்போ அடக்க விலை, காப்பீடு, அடக்க விலை, காப்பீடு, அடுத்தா பாத்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். போக்குவரத்து செலவு, எடுத்து செல்லக்கூடிய செலவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இதான் ஃப்ரைட் சார்ஜஸ். இது எல்லாமே சேர்ந்ததான் சிஐஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே கோட் பண்ணியிருப்பாங்க. பெய்டு பை த பையர், இம்போர்ட்டரை செலுத்துவார். அப்ப எங்க இம்போர்ட் பண்றோமோ அவரு உங்களுக்கு எதுல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எதுல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொருளை அனுப்பிச்சிருவாங்க. இந்த பார்ட்ல எப்படியாவது ஒரு டிஆர்பி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதை நீங்க நல்லா பாத்துக்கணும். ஸ்கிம்மிங் பிரைஸ்ல கேட்டிருக்காங்க இந்த டிஆர்பி கொஸ்டின். ஸ்கிம்மிங் பிரைஸ் இஸ் ஒன் ஃபிக்ஸிங் தட். ஸ்கிம் அப்படின்னா நுரை வந்து ஃபர்ஸ்ட் மேல பெருசா இருக்கும். அப்ப ஹை பிரைஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றதா கரெக்ட். அடுத்தது லோ பிரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் த ப்ராடக்ட் அண்டர். லோ பிரைஸ்ங்கிறது பெனிட்ரேஷன் பிரைஸ். ஸ்கிம்மிங் பிரைஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பெனிட்ரேஷன். பெனிட்ரேட் அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கணும், புகுத்துதல் அப்படின்னு அர்த்தம். புகுதல் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு உள்ள போதுறணும். அதுதான் வந்து பெனிட்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையில நம்ம சொல்லுவோம். அப்ப மார்க்கெட்ல அடிச்சு துவைச்சு உள்ள போயிடுங்க அப்படின்றது அந்த இடத்துல சொல்லப்படுறது. இன் வாட் பிரைசிங் மெத்தட் த லாஸ்ட் யூனிட் டேக்கன் as the பேஸ் ஃபார் பிரைசிங். லாஸ்ட் யூனிட்டை எடுத்துக்கணும், அதுதான் பேஸ் ஃபார் பிரைசிங் அப்படின்னு சொல்றது. பாத்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக். மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னா என்ன? மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா அடிஷனல் ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்றப்போ அடிஷனல் யூனிட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் செலவு அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு கேட்போம். இப்போ வந்து நம்ம 100 பொருளை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அதுக்கு வந்து ஒரு காஸ்ட்ங்கிறது நமக்கு இன்கர்ட் ஆயிருக்கும் 70 ரூபாய். அதாவது இந்த 100 பொருளை நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட விலை பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் 100 பொருள். இது வந்து ப்ராடக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். 100 பொருளை நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு அடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பொருள். 100 பொருளை நம்ம உற்பத்தி செய்யறதுக்கான அடக்கம் 70 ரூபாய். அப்ப 101வது ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிக்சட் காஸ்ட்ல மாறாது, வேரியபிள் காஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு மாறும். 72 ரூபாயாக மாறுது அப்படின்னா இந்த 2 ரூபாய் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, இந்த காஸ்ட்ல இந்த 2 ரூபாய் டிஃபரன்ஸ் ஆகுது இல்லைங்களா, இதுதாங்க மார்ஜினல் காஸ்ட். அப்போ அடிஷனல் ஒன் ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு by the producer incurred an additional cost that is called marginal costing அப்படின்னு நம்ம சொல்லுவோம். that is called marginal costing அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இதுதான் லாஸ்ட் யூனிட் தான் விளைவே தீர்மானிக்குதுங்கிறது இதுதான். அப்போ இந்த 2 ரூபாயினுடைய அடிப்படையில தான் இந்த பொருளினுடைய விலை வந்து தீர்மானிக்கப்படும். அதுதான் மார்ஜினல் காஸ்ட் பிரைசிங். மற்றதெல்லாம் எதுவுமே படிக்காதீங்க, இதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் அதுக்கான சரியான விடை. இது பிஜிடிஆர்பி 2003 கேட்கப்பட்டது. அப்ப புது கான்செப்ட் மேல நமக்கு வரல, இருந்தாலும் அந்த மாதிரி புது கான்செப்ட் ஒரு சிலது வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆக்ஷன் டைப் ஆஃப் பிரைசிங், ஒன் செல்லர் அண்ட் மெனி பையர். இதுல பாருங்க ஒரு செல்லர் இருக்காரு, அடுத்த பாத்தீங்கன்னா மெனி பையர் இஸ் கால்டு. மெனி பையர் இஸ் கால்டு ஆக்ஷன் டைப் ஆஃப் பிரைசிங். அப்ப இதுல கண்டிப்பா ஒரு ஆலிகோபோலிங்கிற மாதிரி மோனோபோலி பிரைசிங் மாதிரிதான். ஒரு செல்லர் தான் இருப்பாரு. ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏலம் பண்றவரோ ஒருத்தர் இருப்பாரு, அதுல வாங்குவார் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருப்பாங்க. அப்ப இது வந்து என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா, இது டைரக்டா கேட்ட ஒரு டிஆர்பி கொஸ்டின். இங்கிலீஷ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு புதுசா இருந்தது, இந்த எந்த புக்ல கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது பிளிப்கார்ட்ல என்னுடைய ரீசெண்ட் புக்ல இதை அடிஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பாடப்பகுதியினுடைய சாராம்சம். இந்த யூனிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த லெவலோட நமக்கு முடிக்கப்படுதுங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்டையர் திங்ஸை நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பார்ட்டும் அப்படின்னு சொல்லலாம். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாமா ப்ளீஸ். ½ எடுத்துக்கிட்டேன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்.